தங்கத்தோட கடவுள் குபேரரே இருக்கிற இடத்துல எந்த அளவுக்கு தங்கம் நிரம்பி வழியும். இங்க போலீஸே நம்ம ஹீரோவை இனி இந்த பக்கம் வராதுன்னு அடிச்சு துரத்தி விடுறாங்க. வெளியே நிக்கிற வக்கீலோ ஒரு பெட்டியை கொண்டு கையில கொடுக்கறாரு. அதை நம்ம ஹீரோ தூக்கி வீசிட்டு திருப்பியும் அந்த குப்பைக்குள்ள போய் தேடி அந்த பெட்டியை எடுக்கிறாரு. என்னன்னு பார்த்தா தன்னோட அப்பாவோட 100 ஏக்கர் பத்திரமே அந்த பெட்டிக்குள்ளதான் இருக்குது. அதை எடுத்துட்டு விறுவிறுன்னு கிளம்பி அந்த கிராமத்துக்கே போறாரு. கொஞ்ச காலமா அந்த கிராமத்துல தங்கமே கிடைக்காததுனால அந்த இடத்த விக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பிரிக்காக்காரர்கிட்ட டீல் பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல போன நம்ம ஹீரோவும் எப்ப நம்ம கண்ணுல தங்கத்தை பாக்குறோமோ அப்ப இந்த டீல பேசுவோம், எனக்கு 50 கோடி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஆப்பிரிக்காக்காரர்கிட்ட பேசுறாரு. இதெல்லாம் கேட்ட என்னோட பார்ட்னரோட பொண்ணுக்கோ செம கடுப்பா இருக்குது. என்ன பண்ணன்னு தெரியாம அடுத்து எந்த இடத்த தோண்டலாம்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அந்த கிராமத்தோட கடைசி மரத்துக்கிட்ட தங்கம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தோன்றதுக்காண்டி பேசுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினோட இன்னொரு வீடு அந்த மரம் தான். எல்லாரும் அந்த மரத்தை வெட்டுறதுக்கு வந்து நிக்கவும் நம்ம ஹீரோயினால தாங்கிக்க முடியாம ஒவ்வொருத்தரையா நின்னு தனியாளா தடுத்து நிக்கிறாங்க. கடைசியில ஹீரோவோட அப்பாவும் செவுட்ல ஒரு அறை போட்டு நீங்க வான்னு சொல்லிட்டு இழுத்துட்டு வராங்க. அந்த மரத்தையும் வெட்டி மொத்தத்தையும் சாட்சி தள்ளிடுறாங்க. தன்னோட கோவத்தை யார்கிட்ட காட்டன்னு தெரியாம நம்ம ஹீரோயினும் குபேரரோட கோயிலுக்கே போய் புலம்பிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துல ஒரு பெரிய மலை சரிவு ஏற்படுது. அந்த இடத்துல உருவான ஒரு குகைக்குள்ளேயே நம்ம ஹீரோயின் போய் விழுதாங்க. இந்த கிராமத்துல இருக்கிற ஒவ்வொரு மக்களுமே அந்த குகைக்குள்ளதான் குபேரரை வாழ்ந்துட்டு இருக்கதா நம்புறாங்க.